நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. நிறைய மக்கள் பல வருஷம் கழிச்சு தான் கண்டுக்கிறாங்க, என்னால் என்ன ஒன்றுமே செய்ய முடியல, நான் எவ்வளவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவே முயற்சி எடுத்துட்டு பார்த்துட்டேன், என்னால் முடியல. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சில காரியங்களை என்னால் மாற்றி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? மாற்றி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முதல் காரியம் முழங்கால் போட்டு பிதாவே நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தேவனுக்கு முன்பாக அவங்களை ஹம்பிள் பண்றீங்கன்னு அர்த்தம். ஹம்பிள் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் காரியங்களை சரி பண்ணுவார். ஆனா ஒரு காரியம் சரி பண்ணுவார், நான் என் மனதை கண்ட மாதிரி வச்சிருக்க கூடாது. என் மனதை காத்துக்கொள்ளணும். நிறைய காரியங்கள் நம்மளால முடியாதுங்க. நமக்கு ஆண்டோடைய உதவி வேணும், ஒத்தாசை வேணுங்க. சாப்பிடும்போது ஏன் ஜெபம் பண்ணி சாப்பிட சொல்றோம்? அது நல்லா சரிக்கிறதுக்கே உங்களுக்கு ஆண்டோடைய உதவி வேணும், தெரியுமா? சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டோடைய உதவி வேணுங்க. ஆண்டவரே என்னால முடியாது, இதனால் மாற்றி அமைக்க முடியாது, இதை பற்றி நான் சிந்திக்கிறது கவலைப்படுகிறது வீணு, உண்மை முற்றிலுமா நம்பியிருக்கிறேன் என்று எண்ணங்களை தேவன் மேல பதிக்கிறோம் என்றால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அப்பதான் காத்துக்கொள்வோம்.